जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी कन्नम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रकरणम, जय श्रील रूप रघुनाथ कदिनुन्नम, जय श्रील प्रभाதி महाराज करुणम. என் குருநாத கடன் தொடர்ந்து பாகவங்கள் சொன்ன இப்போ கிளாஸ் வந்து கூட அடுத்த ஒரு கண்டிப்பாக பிரியமான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இருக்கும் அது வேலையாக்கமாக இருந்தா இல்லையா? ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டம் முதல் காண்டம் சாப்டர் 5 அத்தியாயம் 5 டெக்ஸ்ட் 21 பதம் 21. ஓகே மந்திஜி, ஓகே ஓகே. துவம் ஆத்மானாத்மானம் அவேஷி அமோஹத்ருக். துவம் பரஸ்ய பும்சா பரமாத்மன கலாம் அஜம் பிரஜாதம் ஜகதா சிவாயதன் மகானுபாவப்யுதயோ அதிகன்யதா. जय जगन्नाथ सुभद्रा महारानी की, गौरंग महाप्रभु की जी. ஓகே பிரபு யாராச்சும் பழனிசாமி படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்க இல்லையா? சரி படிங்க சார். டெக்ஸ்ட் 21. சரி மாதிரி நீங்கள் படிங்க மாதிரி. त्वम् आत्मनात्मानम् अवेशि अमोघदृक् परस्य पुंसा परमात्मन कलाम् अजं प्रजातं जगदा शिवायदन् महानुभावप्यदो अधिगण्यताम्. வெரி குட் மாதாஜி, வெரி குட், நல்லா படிக்கிறீங்க. படிங்க சார். ப்ரோ வச்சுருக்கீங்களா ப்ரோ? நீங்கள் தந்துடுறீங்களா? எஸ் மாதிரி ப்ரோ. ஆ படிக்கிறீங்களா ப்ரோ? படிங்க. ஆ படிங்க, ஸ்லோக படிங்க. துவம் ஆத்மானாத்மானம் அவேஷி அமோஹத்ருக் பரஸ்ய பும்சா பரமாத்மன கலாம் அஜம் பிரஜாதம் ஜகதா சிவாயதன் மகானுபாவப்யதோ அதிகன்யதா. ஓகே, தேங்க்யூ பிரபு. துவம் நீங்கள் தான், ஆத்மனா உங்களால் தான், ஆத்மானம் பரமாத்மா, அவேஹி கண்டுபிடிக்க, அமோகத்ருக் பூரணம் பூர்ண நோக்கு கொண்டவர், பரஸ்ய தெய்வீகத்தின், பும்ஷா முழுமுதல் கடவுளான, பரமாத்மனா பரமபுருஷரின், கலாம் விரிவங்கம், அஜம் பிறப்பற்றவர், பிரஜாதம் பிறப்பை ஏற்று, ஜகதா உலகின், சிவாய நன்மைக்காக, தத் அந்த மகா அனுபாவ முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் அபியுதயா திருவிளையாடல்களை
அதிகன்யதாம் மிகவும் தெளிவாக விளக்குவீராக. ஓகே, மொழிபெயர்ப்பு. மென்மை தாங்கிய நீர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்கிறீர். நீர் பகவானின் ஒரு விரிவங்கமாக இருப்பதால் உம்மால் தான் பரமாத்மாவான முழுமுதற் கடவுளை அறிய முடியும். பிறப்பற்றவராக இருந்தும் அனைத்து மக்களின் நன்மைக்காக இந்த பூமியில் தோன்றியிருக்கிறீர். ஆகவே தயவு செய்து முழுமுதற் கடவுள்களான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத லீலைகளை இன்னும் தெளிவாக விளக்குவீராக. துவம் ஆத்மானாத்மானம் அவேஹி அமோஹதிருக் பரஷபம் ஷ பரமாத்மன கலாம் அஜம் பிரஜாதம் ஜெகத சிவாயதன் மகானுபாவப்யதயோ அதிகன்யதாம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. லாங் டைம் ஓசி பிரபு. உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து வந்ததுக்கு வாங்க, தொடர்ந்து வாங்க. ஓகே, சரி. இங்கே யார் இப்போ பேசியிருக்கிறாங்க? கல்யாண மதிஜி யார் பேசுகிறாங்க? யார் பேசுகிறா? யார் கேட்குறா? அதான் யார் பேசுகிறாங்க, யார் கேட்குறாங்க மதிஜி? எஸ், புரியுதா? பண்ணி பிரபு. நாரதர் வியாசதேவர்கிட்ட பேசுகிறார். வியாசர் இங்கே என்ன பிரபு? ரவி பிரபு சிஷ்யன். வியாசர் சிஷ்யன், நாரதர் குரு. ஓகே, அவர் சொல்கிறாரு, அவர் நிறைய சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் மகாபாரதம் எழுதிட்டீங்க, ஆனால் மகாபாரதம் எழுதி முடிச்சு உங்கள் மைண்டு இன்னும் ஸ்டடி ஆகலை. காரணம் என்னன்னா, நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி பேசலை, பகவானை பற்றி யாரும் முழுமுதற் கடவுளை பற்றி நீங்கள் சொல்லலை, டேரெக்டாக சொல்லாதனால அதனால் பின்னாடி குழப்பங்கள் ஏற்படும். அப்போ அதனால் பகவானை பற்றி பேச சொல்லி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அறிவுரை கொடுத்துட்டு வர்றாரு. அதில் இப்போ ஒரு 21 சொல்வது என்ன சொல்கிறாருன்னா, மென்மை தாங்கிய நீ திவ்யமான பார்வையை பெற்றிருக்கிறீர். உங்களுக்கு திவ்யமான பார்வை இருக்குது. திவ்யமான பார்த்தா டிரான்சென்டென்டல் விஷன். அதாவது 15 ஜெகநாத் சுத்ரா மகாராணிக்கு ஜெய் வரும். டிரான்சென்டென்டல் விஷன் அதாவது உங்களுக்கு திவ்யமான பார்வை. முதல் எடுத்தோன்னு அதான் சொல்கிறாரு, திவ்யமாக பார்வை. திவ்ய சக்ஷு சொல்லுவாங்க. திவ்ய சக்ஷுலாம் திவ்யமான பார்வை சொல்லுவாங்க. ஓகே, நீர் பகவான் ஒரு விரிவங்கமாக இருப்பதால். ரெண்டாவது, அவர் பகவானுடைய விரிவங்கம், பகவானுடைய மேனிஃபெஸ்டேஷன். ஓகேவா? யாரு? வியாசதேவர் பகவானுடைய ஒரு அவதாரம். வியாசதேவர் பகவானுடைய என்ன அவதாரம் சொல்லுங்க உஷாமதிஜி. ஏன் சக்தி ஆவேச அவதாரம். ஓகே, பகவானுக்கு மொத்தம் எத்தனை வகையான அவதாரங்கள் இருக்கு? எத்தனை அவதாரங்கள் இல்லை, எத்தனை வகையான, ஹவு many டைப் ஆஃப் இதுக்கு என்னது அவதாரம்? எவ்வளோங்க பிரியா மதிஜி? 6. ஓகே, சொல்லுங்க மதிஜி, சொல்லுங்க. ஒன்று சொல்லலாம். மணி சொல்லுங்க வருவோம். ட்ரை பண்ணுங்க வருவோம். அவசியம் வருவோம். என்னென்ன வகையான அவதாரங்கள் இருக்கு? கல்யாண மதியம் என்கிட்ட சொல்லுங்க. எத்தனை அவதாரம் இருக்கல, ஹவு மணி இருக்கல, ஹவு மணி டைப், எத்தனை வகை இருக்கு? 6. என்னது? 6 வகை இருக்கு. 6 வகை, 6 டைப் இருக்கு. பலவாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிச்சு. உஷா மதிஜி புரிஜா மதிஜி கமல் மதிஜி थोड़ी स्नेहा मत नोट काम एप्सन ஒன்று சக்தி ஆவேச அவதாரம் ஒன்று. ஓகே, அடுத்து லீலா அவதாரம் ஒன்று எடுத்துக்கலாம். லீலா அவதாரம். இப்போ சக்தி ஆவேச அவதாரம், சக்தி ஆவேச அவதாரத்துக்குள்ளே அதுக்குள்ள நிறைய பேர் வருவாங்க. சக்தி பகவானோட சக்திகள் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க. அது வியாசதேவர் மட்டும் கிடையாது. வியாசதேவர், நாரதர் எல்லாம் சக்தி ஆவேச அவதாரம் தான். பிருகுமுனி இவங்கெல்லாம் சக்தி ஆவேசம், பகவானோட சக்தி எடுத்துக்கிட்டு அவதாரமாக வராங்க. லீலா அவதாரம். லீலா அவதாரம்னா அது ஒரு டைப். செகண்ட் லீலா அவதாரம். லீலா அவதாரத்துக்கும் நிறைய இருக்குது. மச்சம், குரும, வராகம், நரசிங்கம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அடுத்து 3வது சரி இது எடுத்துக்கலாம். குண அவதாரம். குண அவதாரம் கூட யார் இருக்கா? டக்குன்னு ரை பிரபு. குணாவதாரம்
குணங்கள்லாம் என்னது? மூட்டு என்னது? எத்தனை வகை மூட்டு இருக்கு? 3 இருக்கு. என்னது? குட்னஸ், சாத்விக், ரஜோ அண்ட் தமம், தமோ குணம். அப்போ 3 குணத்துக்கு 3 அதிபதி இருக்காங்க. யார் யார்? பிரம்மா, விஷ்ணு அண்ட் சிவா. லார்ட் சிவா, சிவபெருமான். பிரம்மா என்ன குணம்? என்ன குணத்துக்கு என்னது லீடு? ரஜோ குணம். மூட பேஷன், ரஜோ குணம். ஓகே. இவர் விஷ்ணு சாத்விக குணம். ஓகேவா? தென் சிவபெருமான் லார்ட் சிவா தமோ குணம், மூட் ஆஃப் இக்னோரன்ஸ். தமோ குணம்னா மூட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமை குணம். ஆனால் சிவபெருமான் அறியாமையில் இருக்காருன்னு கிடையாது. அவங்க அந்த குணத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்க, லீடர். ஓகே. அது இப்போ இது 3 என்ன அவதாரம்? குண அவதாரம். 4வது வந்துச்சு மன்வந்தர அவதாரம். மன்வந்தர அவதாரம்னா அது லீலா அவதாரம். மன்வந்தர அவதாரம் வந்துச்சு அது நீங்கள் ஏற்கனவே எழுதிருக்கீங்க நினைக்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், நீங்கள் நிறைய எழுதணும். படிக்கும்போது மட்டும்தான் புக்கில் பார்க்கணும், மற்றபடி கை ஓடிட்டே இருக்கணும். மன்வந்தர அவதாரனா மனு. மனு, ஸ்வயம்புவா மனு, சாக்ஷுஷ. நம்மளுக்கு எத்தனை மனு இருக்கிறாங்க? எத்தனை மனு இருக்கிறாங்க விஷாமதிஜி? மனு வந்து மொத்தம் 14 மனு இருக்கிறாங்க. பிரம்மாவுடைய ஒரு பகலுக்கு 14 மனு வருவாங்க. 14 மனு முடிஞ்ச பிறகு தான் அப்போ தான் வந்து பிரம்மாவோட ஒரு பகல் முடியும். நான் ஏற்கனவே பலவாடு சொல்லியிருக்கேன். ஒரு மனு கீழே வந்து 71 சதுரயுகம். சதுரயுகம்னா சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். இது என்ன யுகம்? கலியுகம். இந்த 4 யுகம் ஒன்றா சேர்ந்தது ஒரு சதுரயுகம். அப்போ இந்த மாதிரி 71 சதுரயுகம் வந்தால் தான் ஒரு மனு கீழே 71 சதுரம் இருக்குது. அப்போ 71 சதுரயுகம் முடிஞ்சால் தான் அடுத்த மனு வருவாங்க. மனுனா என்னன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, பிரம்மாவுடைய என்ன சொல்லுவாங்க கீழே வருவாங்க. அவங்க தான் வந்து இந்த ஜீவராசிகளை வந்து ஜீவத்தமாக படைக்கிறாங்க. அதான் மனு. உங்களுக்கு புரியும்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் சொல்லுவாங்களே, அந்த மாரி வச்சுக்கலாம். ஆனால் அது கிடையாது. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். ஓகேவா? ரோமா புரிஞ்சுக்கூடாது. ஆதாம் ஏவாள் கான்செப்ட் வந்து வேறு. ஓகேவா? அது நம்ம சாஸ்திரத்தில் கிடையாது அது. ஓகே. இந்த மனசை வந்து குரங்குலேருந்து வந்தாலும் கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து முட்டாளாக இருந்து புத்திசாலியாக வரல. நம்ம புத்திசாலியாக இருந்து முட்டாளாக போயிட்டு இருக்கிறோம். தட் இஸ் த ரியல் இன்டெலிஜென்ஸ். அதான் ரியல் சாஸ்திரம் சொல்லுது. நம்ம வந்து நிறைய படிச்சுக்க நம்ம குரங்குலேருந்து வந்தோம். இந்த டிராவிங் தியோரி குரங்குலேருந்து வந்தோம். நம்ம இப்போ அறிவியல் கிடையாது. நம்ம அறிவியலியாக இருந்து நம்ம வந்து டிகிரேட் ஆகிட்டே வரும். மேபி நம்ம சொல்லலாம் டெக்னாலஜின்னு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி வைஸாக நம்ம கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட் வந்து நம்ம மென்டாலிட்டி, நம்ம டிவோஷன் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரேட் ஆகிட்டே வரும், கீழே ஆகிட்டே வரும் நம்ம. ஓகே. அப்போ இது வந்து மனுனா வந்து ஒவ்வொரு மனு இருக்கிறாங்க. ஸ்வயம்பு மனு, சாக்ஷுஷ மனு, வைவஸ்வத மனு. இப்போ நம்ம இருக்குது எத்தனாவது மனு? 7வது மனு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த மனுவோட பேர் என்னது பிரபு? கலியுகமலை மனு. வைவஸ்வத மனு. இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் ஏதாச்சும் பூஜை பண்ணாங்கன்னா பூஜாரி வந்து அது உண்மையிலே சாஸ்திரம் படிச்சிருந்த பூஜாரியாக இருந்தாருன்னா அவர் சொல்லுவார். அதாவது வந்து நம்ம பூஜை பண்ணும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் சமஸ்கிருதம் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. பட் ஆக்சுவலி தமிழில் மாற்றிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. தேங்காய் எடுத்து வைங்கோ, அப்புறம் வந்து வாழைப்பழத்தை எடுத்து வைங்க. அப்புறம் வந்து அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அட்ரஸ் என்னென்னா, அதாவது வந்து பௌதிக உலகத்தில், அதாவது வந்து ஜம்புத் இந்த இந்த இது 7 கடல் இருக்குது இது சுற்றி. அது நான் ஒரு நாள் சொல்கிறேன் அதை பற்றி நான். அப்போ இந்த இடத்துல அப்போ நம்ம வந்து பாரத வருஷம், பரதகண்டி, அப்புறம் வந்து ஜம்புத் தீபி, நம்ம ஜம்புத் தீபத்தில் இருக்கிறோம். அப்புறம் வந்து பாரத வருஷம்னா இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆசியானா நம்ம ஆசியா சொல்லுவாங்க. ஆசியா கண்டத்தில் மலேசியாவில் இப்போ நம்ம வந்து இந்த இதுதான் வந்து சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. நம்ம ஓம் ஸ்வாஹா ஒன்றும் இல்லை, இதை அட்ரஸ் சொல்லுவாங்க. இந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. எல்லாம் அக்னி தேவர் வரணும், பிரம்மதேவர் வரணும், இந்திரன் வரணும், எல்லாம் உட்காருங்க. இதுதான் நம்ம சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. ஓகே. நம்ம ஒரு நாள் நம்ம பேசலாம். ஏன் வந்து நம்ம டேரக்டாக நம்ம புரியல் மொழி தமிழ் மொழியில் நம்ம மந்திரம் சொல்லாமல் ஏன் வந்து சமஸ்கிருத பாஷையில் வந்து ஏன் மந்திரம் வந்துச்சு, ஏன் சமஸ்கிருதத்தில் பார்த்து ஏன் மந்திரம் வந்துச்சு, சமஸ்கிருதத்தில் வச்சதுனால வந்து நம்ம நார்மலாக புரியாமல் இருக்கிறதுக்கும் அதெல்லாம் என்னென்னு ஒரு நாள் நம்ம அது தனியாக ஒரு எபிசோடாக நம்ம பேசுவோம். அது ஓகே. இப்போ பேசினா டைம் ஓடிடும். அது நம்ம இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் தி ஸ்லோகா. ஓகே. மொத்தம் எத்தனை அவதாரம் சொல்லியாச்சு? 3 4 சொல்லியாச்சு. ஓகேவா? என்ன முதல் சொன்ன என்ன சொன்னோம்? சக்தி ஆவேச அவதாரம், 2வது லீலா அவதாரம், 3வது குண அவதாரம், அப்புறம் மன்வந்தர அவதாரம், 5வது
புருஷ அவதாரம். 5வது புருஷ அவதாரம் என்னது? என் கணவர் அவதாரம் எடுத்தாரல்ல, என் புருஷன் அவதாரம் எடுத்தாரல்ல. புருஷ அவதாரம் என்னது? புருஷ அவதாரம் 3 விஷ்ணு. 3 விஷ்ணு வராங்க பாருங்க. மொதல் விஷ்ணு என்னது? மகாவிஷ்ணு பேர் என்னது? நாராயண் மாதாஜி கர்ப்ப சாய் விஷ்ணு. 2வது பன்னீர்செல்வம் பிரபு, ராமசாமி பிரபு பண்ணுங்க. 2வது விஷ்ணு மொதல் காரண சாய் விஷ்ணு, 2வது கர்ப்ப சாய் விஷ்ணு, 3வது ஷீர உதக சாய் விஷ்ணு. 3 விஷ்ணு வராங்க. ஓகேவா? இது என்ன அவதாரம்? அப்படி இங்கே இருக்கணும் மாதிரி இன்ஜின் ஓடிட்டே இருக்கணும். இது 5, இது 3 வந்து புருஷ அவதாரம். 5 ஓகே. கடைசி லாஸ்ட் 6 யுக அவதாரம். யுக அவதாரம்னா வந்து என்னன்னா ஒவ்வொரு யுகத்தில் ஒரு கலரில் வராங்க. ஓகேவா? சத்திய யுகத்தில் வந்து வெள்ளை கலரு. ஓகேவா? 2வது வந்து திரேதா யுகத்தில் வந்து பச்சை கலர் ராமர். 3வது வந்து துவாபர யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருநீலம் இல்லைன்னா கருப்பு சொல்லலாம். ஓகேவா? அது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து இஸ் த நாட் அவர் அவதாரம் கிடையாது. கிருஷ்ணர் வந்து அவதாரி. ஆனால் இருந்தாலும் யுக அவதாரத்துக்குள்ளே வருவார். தென் லாஸ்ட்டாக கலியுகத்தை வந்து கோல்டன் கலர், தட் இஸ் த சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்கன்னா யார் வருவாங்கன்னா ஸ்வேத வராக அவதாரம். ஸ்வேத வராக அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா வராக தேவர் வெள்ளை கலராக கூட வருவார். ஸ்வேத வராக ஞாபகம் இருக்கா? அங்கே பாக்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். வராக அவதாரம் பற்றி டேட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன். அதில் 2 கலரில் வராக அவதாரம் வராரு. வந்துச்சு? வந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்க விஷயம் வந்துச்சு? 2 கலரில் வராக அவதாரம் வருவார். ஓகே. அப்போ இந்த எங்கேயோ கெட்டுமே இருக்கு வந்துச்சு. அப்போ இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய முழுமையான 6 டைப் அவதாரம் இருக்குது. இதுதான். ஓகேவா? குணாவதாரம், லீலா அவதாரம், மன்வந்தர அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், அப்புறம் வந்து யுக அவதாரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புருஷ அவதாரம். இந்த 6 வகையான அவதாரங்கள் தான் இருக்குது. இது தவிர்த்து வேறு புதுசெல்லாம் கிடையாது. இந்த 6 வகைக்குள்ளே தான் அடங்கணும். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய அம்சங்கள், பகவானுடைய சக்திகள். ஓகேவா? இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஜீவாத்மா என்றைக்குமே கடவுள் ஆக முடியாது. மனிதன் எனக்கு கடவுள் ஆகவே முடியாது. ஓகேவா? ஜீவாத்மா யார் வந்து கடவுள்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களோ அவங்க வந்து போலி சாமியார். ஜீவாத்மா கடவுள் ஆக முடியாது. ஆனால் நம்ம அவங்க கடவுளாக பார்ப்போம். ஏன் நம்ம பார்க்குறோன்னா அவங்க தன்னை கடவுளாக சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து தண்ணியை வந்து அவங்கள வந்து ஓன் செல்ஃபை வந்து அவங்க கடவுளாக டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. இப்போ புருபா சொல்லுவாங்க. புருபா கிட்ட வேலை என்ன சொன்னாங்கன்னா, புருபா யூ ஆர் த காட்னு, யூ ஆர் த கிருஷ்ணா. சொல்கிறேன் நான் வந்து கிருஷ்ணா இல்லை, ஐ எம் கிருஷ்ணா சர்வன்ட். பேசுனா அதை ஜீசஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? ஐ எம் சன் ஆஃப் காட். நபிகள் நாயகம் அல்லாஹ் என்ன சொல்கிறாரு? ஐ எம் சர்வன் ஆஃப் காட். பகவத்கீதை கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? ஐ எம் த காட். ஓகே. அப்போ எங்கேயோ சொல்லியிருந்தேன், பரமாத்மா உங்களுக்கு அறிய முடியும். ஓகே. பிறப்பற்றவரான இருந்தும் அனைத்து மக்களின் நன்மைக்காக இந்த பூமியில் தோன்றியிருக்கிறேன். சக்தி ஆவேச அவதாரம். சக்தி ஆவேச அவதாரக்குள்ளே வராரு. அப்போ நீங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பகவான் உங்களுக்கு சக்தி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வெறும் இந்த மகாபாரதம் எழுதுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இது வேறு யார் வேணும் கூட செய்யலாம் அந்த கதையெல்லாம் எழுதுறதுக்கு. சும்மா அங்கே முன்னுக்கு நடக்கிறத வந்து பார்த்து எழுதுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் வந்த நோக்கம் எதுக்காக சொல்கிறாரு? ஆகவே தயவு செய்து முழுமுது கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கே பாருங்கள். அவர் வந்து பாருங்கள் டீட்டெயிலாக சொல்கிறாரு. அங்கே வந்து பகவானே இல்லை சுப்ரீம் அதெல்லாம் சொல்லலை, டேரெக்டாக பேரை சொல்கிறாரு. அவங்ககிட்ட போயிட்டு அதை கொடுத்துரு, இவங்ககிட்ட போய் அதை சொல்லிடாதில்ல, டேரெக்டாக யாருன்னு பேரை சொல்கிறாருங்க. தட் இஸ் த பாகவதம். வெரி கிளியர். நான் சொல்கிறேன் கிருஷ்ணரை பற்றி உன்னத லீலைகளை இன்னும் தெளிவாக விளக்குவீராக. பகவானை பற்றி நீங்கள் பேசணும். நீங்கள் பகவானை பற்றி பேசாமீங்களா? உங்களுக்கு சக்தி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து ஜாப் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சும்மா வந்து நீங்கள் வந்து மகாபாரதம் கதை எழுதிருப்பா அப்படி வரல. நீங்கள் வந்த காரணம் வந்து பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கு. புரியுதா மாதிரி? அப்போ கிருஷ்ணரை பற்றி முழுமையாக பகவானை பற்றி பேசுறதுக்காக எழுதப்பட்ட சாஸ்திரம் என்ன சாஸ்திரம்? பாகவத புராணம். அதான் முழு கடவுள். இப்போ இதில் வந்து ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறப்பாத ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுலேருந்து இப்போ கிளாஸுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஓகே. அதில் பின்னாடி அவரோட டிரான்ஸ்லேஷனில் ஒன்று சொல்கிறாரு. ஓகே. என்னதுன்னா, இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி கொண்டு பௌதிக வாழ்வின் பதத்திலிருந்து விடுபட வேண்டியது வீழ்ந்த ஆத்மாக்களின் கடமையாகும். இந்த பகவான் பற்றி ஏன் எழுத சொல்கிறாருன்னா, இதை படித்தாதான், இதை படித்து புரிஞ்சிக்கும் போது நம்ம பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாமே நம்ம கொண்டிஷன் சொல் எல்லாமே வந்து பகவான் லோகம் திருப்பி போக முடியும். இது மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. அடுத்து நடுவில் ஒரு லைன் என்ன சொல்கிறாரா, ஆனால் ஒரு ஆச்சாரியன் கடமையை அவர் செய்வதால் ஒருவன் பகவானின் அவதாரமாகவே இருப்பினும் அவர் ஒரு ஆன்மீக குருவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை
தமது சொந்த நடத்தையின் மூலமாக நமக்கு போதிக்கின்றார். இப்போ ஏன் வந்து வியாசதேவர் வந்து ஏன் வாங்கி கட்டுறாரு? இப்போ ஏன் ஏசி வாங்குறாரு? இப்போ வியாசதேவர் வந்து அவர் மிகப்பெரிய, அவர் தான் எல்லாமே எழுதுறாரு. இந்த வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் எழுதுறாரு. ஆனால் இந்த மிஸ்டேக் நடந்து இப்போ வந்து என்னதான் மகாபாரதம் எழுதி இப்போ அவரே குழப்பத்தில் இருக்கிறாரு. அப்போ நாரதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எதுக்காக இந்த ட்ராமா நடக்குது? எதுக்காக? சக்தி அளிக்கப்பட்ட அவதாரத்துக்கு தெரியாதா? கரெக்டா இல்லையா பிரபு? சக்தியை பகவானோட சக்தி அவதாரம் சொல்கிறோம் வியாசதேவர். அவர் எப்படி வந்து அவர் இந்த பிரெயின் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாரா? ஏன் அவருக்கு தெரியாத பகவான் பற்றி எழுதுன்னு? வாய் இந்த ட்ராமா? இப்போ அவர் மிஸ்டேக் ஒரு மாதிரியா வந்து அவர் வந்து என்னன்னு தெரியாமல் அவர் வந்து முடிக்கிறாரு. மகாபாரதம் எழுதிட்டேன், எனக்கு இப்போ ஒன்றும் சந்தோஷம் கிடைக்கலையேன்னு. இப்போ நாரதர் வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ எதுக்காக இந்த ட்ராமா? என் கேள்வி தான். இந்த கேள்வி நீங்கள் எப்போ கேட்டுக்கணும்? இந்த அத்தையை ஆரம்பிக்கும் போதே கேட்டுக்கணும். எஸ்னா அமைதிக்கணும். அது ஓகே, குரு சிஷ்யர் ஓகே. பட் குரு திட்டுறது சிஷ்யர் அமைதிக்கணும் அந்த கான்செப்டில் சொல்ல. என்னன்னா ஒரு ஆச்சாரியாரின் கடமையை அவர் செய்வதால் ஒருவர் பகவான் அவதாரமாகவே இருப்பினும் அவர் ஓர் ஆன்மீக குருவை பெற்றிருக்க வேண்டும் என்பதை தமது சொந்த நடத்தையின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அதாவது என்னன்னா, அவர் கடவுளாகவே இருக்கட்டும், கடவுளோட அவதாரமாகவே இருக்கட்டும், ஆனால் அவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு டிவோஷனல் சர்வீஸ், ஒரு பக்தி சேவை செய்யும் போது அவர் குரு எடுக்கணும். குரு எடுத்து அவர் வந்து எக்ஸாம்பிள் வாழ்ந்து காட்டணும். அப்போ அந்த குரு வந்து எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க, அது ஒரு சிஷ்யர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணும், அது செஞ்சு காட்டுறதுக்காக தான் இப்போ நாரதர் வியாசதேவர் பேசும்போது வியாசதேவர் அது வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறாரு, அது எப்படி திருப்பி அதை வந்து செயல்படுத்துகிறாரு, பிறகு எப்படி பாகவதம் உருவாகுது. அதுக்காக தான் இந்த வியாசதேவர் வந்து நாரதர்கிட்டேருந்து வந்து இந்த உபதேசம் வாங்குறாரு. அதாவது வந்து ஒரு குரு எடுக்கணும். யாராக இருந்தாலும், பகவான் கிருஷ்ணரே இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் குரு எடுத்தார். கிருஷ்ணரோட குரு பேர் என்னது? சாண்டிபனி முனி. ஓகேவா? மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு, இது கிருஷ்ணன் இம்சல் கலியுகத்து கிருஷ்ணனாக வர மகாபிரபு வர்றாரு. மகாபிரபு வந்து என்ன பண்ணுறாரு? குரு எடுக்கிறார். மகாபிரபுவோட குரு சைத்தன்ய மகாபிரபுவோட குரு யாரு? சைத்தன்ய மகாபிரபு குரு யாரு? கௌரவம் வரப்போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஈஸ்வரபூரி வந்து அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு குரு. எஸ், அவர் எந்த குரு? ஹரிநாம். அதாவது அவருக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா சொல்லி பேர் கொடுத்தாரு. ஓகேவா? பிறகு ஈஸ்வரபூரி வந்து அவர்கிட்ட சன்னியாசி எடுக்கிறது வரும்போது ஈஸ்வரபூரி மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரபூரி கிட்ட வந்து எடுக்க முடியாமல் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார்? சன்னியாசி யார் எடுத்தார்? சன்னியாசி குரு யார்? புரிஞ்சா மாதிரி கேஷ்வ பாரதி. ஓகேவா? கேஷ்வ பாரதி சொல்லக்கூடிய அவர்கிட்ட சன்னியாசி தீட்சை எடுத்தார். இந்த சன்னியாசி எடுக்கக்கூடிய பரம்பரை பார்த்திங்கன்னா நிறைய பரம்பரை இருக்குது. அதில் பாரதி சொல்லக்கூடிய பரம்பரை ரொம்ப கீழ்நிலையான பரம்பரை, ரொம்ப கீழ்நிலை, கொஞ்சம் லோவாக உள்ளவங்க. மகாபிரபு என்ன பண்ணார்னா சன்னியாசி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹை கிளாஸ் ஆளுக்கிட்ட போய் எடுக்கல, அவர் கேஷ்வ பாரதி தான் எடுத்தார். ஏன் கேஷ்வ பாரதி எடுத்தாருன்னா, அவர் வந்து சன்னியாசி லெவலில் அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த காஸ்ட் சிஸ்டம், ஜாதி சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரதி வந்து கீழே இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே வந்து மிகப்பெரிய பக்தியில் இருந்தனால அவர்கிட்ட தான் போய்ட்டு சைத்தன்ய மகாபிரபு எடுத்தார், சன்னியாச தீட்சை எடுத்தார். கேஷ்வ பாரதி வந்து இஸ் த சன்னியாச குரு, ஈஸ்வரபூரி வந்து இதை ஹரிநாம் நாம் குரு. ஓகே, அப்போ எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து குரு எடுக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு யாராவது ஒரு 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 திடீர்னு சாமிஜி இல்லை திடீர்னு குரு வராங்களே, நீங்கள் வந்து இந்த பாகவதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யார் உண்மை யார் டூப்ளிகேட்டு கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே குரு இருக்கணும், அவங்க மேலே குரு இருக்கணும், அவங்க மேலே குரு இருக்கணும். அந்த குரு பரம்பரா சிஸ்டம் வந்து அது பகவானை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் இருக்கேன், எனக்கு குரு இருக்கிறாரு, அந்த குரு வந்து புரோபாதர்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுறாரு. புரோபாதர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி சித்தாந்தா கௌரி வந்து இந்த மாதிரி பரம்பரை ஒரு பரம்பரை இருக்குது, ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த பரம்பரா சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து குரு இல்லைன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு நாலேஜ் கொடுக்க முடியும்?
அதுதான் வந்து இங்கே சொல்கிறாரு. அது நீ அதை சொல்கிற, நீ அவதாரமாகவே இருந்தாலும் நீ இந்த பூமிக்கு வந்து குரு எடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து நிறைய இடத்துல ஏமாந்த போகிறோன்னா, நம்மளுக்கு சாஸ்திர ஞானம் கிடையாது. அதனால் வந்து நம்ம பிரச்சனை யார் திடீர்னு தீக்கிறாங்களோ அவங்ககிட்ட நம்ம போய்ட்டு உடனே போய்ட்டு நம்மளை சரண்டர் பண்ணிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி கொஞ்ச நாள் போவோம், அப்புறம் நின்று போயிடும்லாம். எம்எல்எம் பிஸ்னஸ் பார்த்துருக்கீங்களா? எம்எல்எம் பிஸ்னஸ் பார்த்ததில்ல? ஆள் சேர்க்கறது, நீங்கள் வாங்க ஆள் சேர்க்கறது, அது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்பீடாக போகும். ஒன்றும் இல்லை, எம்எல்எம் நிறைய இருக்குது, எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு குரு திடீர்னு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து டூப்ளிகேட். இது வந்து அதான் இங்கே சொல்கிறாருங்க. ஓகே, அடுத்து வந்து கடைசி ஒன்று என்ன சொல்கிறேன்னா, தங்களது தெய்வீக இயற்கையினால் எல்லா அறிவையும் உணர்ந்தவராக இருந்த போதிலும் சம்பிரதாயத்தின்படி அவர்கள் ஆன்மீக குருமார்களை ஏற்றுக்கொண்டனர். எஸ், அவங்களுக்கு என்னதான் இப்போ நாலேஜ், இந்த சைத்தன்யம் அவருக்கு சாட்சாத் முழு கடவுள். ஏன் அவருக்கு என்ன நாலேஜ் இல்லையா? அவங்க ஏன் குரு எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆன்மீக பாதைக்குள்ளே வரணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கைடு வேணும், ஒரு குரு வேணும். ஒரு குரு அடைக்கலம் இல்லாமல் நம்ம வந்து சும்மா வந்து ஆன்மீக பாதைக்குள்ளே வந்து போக முடியாது. எதனால் குரு, இன்றைக்கி நான் பேசப்பட்ட டாபிக் வந்து அதுதான். குரு எனக்கு வந்து குருவோட முக்கியத்துவம் என்னது, தென் அதோட இன்னும் நிறையா டைமென்ஷன் இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? எதனால் வந்து குரு முக்கியம்? எதுக்காக? ஏங்க நான் குரு எடுக்காம நான் பாடு நல்லா நீங்கள் சொல்லிக் கொடுக்கறத கேட்டு நான் இப்படி போய் சேர்ந்துட முடியாதா? நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுங்க, நல்லா கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். நீங்கள் 100 சொல்லுங்கள், நான் 200ஆகவே செய்கிறேன். ஆனால் நான் குரு எடுக்காமல் நான் போய் சேர்ந்துட முடியாதா? அந்த கீழே நிறைய பேர் இருக்கும். உண்மையிலே உஷா மாதாஜி, குரு எடுக்காமல் நான் அப்படி போய் சேர்ந்துட முடியாதா? வாய் ஏன் நம்ம வந்து குரு எடுக்காமல் ஏன் நம்ம வந்து ஏன் வாய் குரு எடுக்காமல் ஏன் சேர முடியுமா முடியாதா? இல்லை குரு ஏன் அவசியம்? உங்ககிட்ட நான் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்குறேன். சரஸ்வதி மாதாஜி, பன்னீர்செல்வம் பிரபு, கமான் பிரபு, குரு ஏன் அவசியம் பிரபு? டவுட்டு, பக்தியில் டவுட் இருந்துச்சுன்னா குரு மூலியமாக தான் அது கேட்கும். அது வந்து பிரபு ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன்னா டவுட் வந்து நம்ம வந்து சீனியர் டிவோட்டி, தென் புக்கு, தென் மற்ற மாதிரி சன்னியாசிக்கிட்ட கூட நம்ம டவுட் கிளியர் பண்ணலாம். வேறு பிரபு, வேறு மாதாஜி, வேறு மிடில் மேலே ஒரு பாலம் மாதிரி. ஓகே, சரி, ஓகே, வேறு மாதிரி எங்கேருந்து பார்க்குறீங்க? சம்சார பந்தத்தில் வெரி குட், நல்ல பாயிண்ட் கொடுப்போம். வேறு எதுக்காக குரு அவசியம்? கைட் பண்ணுவார். ஓகே, கைட் பண்ணுவார். ஓகே, வெரி குட். வேறு புரிஜா மாதாஜி? குரு எதுக்கு? நீ கமலக்கண்ணன் வந்துவிடும். இன்னைக்கு நீ மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு குரு அருள் இல்லை, ஏன்னா திரு அருள் இல்லை. ஓகே, வெரி குட். குரு வேணும். ஓகே, வேறு கௌரங்க பிரியா மாதாஜி? சரி, குரு என்னதுக்கு முக்கியம்? இப்போ டவுட் கிளியர் பண்ண ப்ரூவ் சொன்னா. ஓகே, டவுட் வந்து குரு கிட்ட கிளியர் பண்ண முடியும். டவுட் வந்து நம்ம வந்து மற்ற வைஷ்ணவ கிட்ட கிளியர் பண்ண முடியும், மற்ற வைஷ்ணவ கிளியர் பண்ண முடியும். குரு வந்து எதுக்காக அவசியம்? இப்போ குரு இல்லாமல் வந்து ஆன்மீகத்துக்கு போகாமல் இருக்காங்களா? இல்லையே, குரு இல்லாமல் ஆன்மீகத்துக்கு போனவங்களும் சில சரித்திரங்கள் இருக்குது பகவான் கருணையால். ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நார்மல் ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ குரு எடுக்காமல் சில லீலைகளில் வந்து குரு எடுக்காமல் ஒருத்தவங்க டேரெக்டாக பகவான் தான் போயிருக்காங்க, அந்த கதைலாம் இருக்குது. பட் அது 1-2 பிடிச்சிக்கிட்டு இப்போ சில சமயத்தில் நம்ம மோட்டிவேஷன் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இவர் படிக்காமல் இருந்தார், ஆனால் வாழ்க்கையில் நல்லா முன்னேறிட்டார், ஒரு வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டார். அது எல்லாத்துக்கும் எப்ளிகபிள் ஆகாது, எல்லாத்துக்கும் ஒத்து வராது. ஓகேவா? அதே போல் படிக்காமல் வந்து வாழ்க்கை தொலைச்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதே போல் குரு இல்லாமல் அடைஞ்சவங்க வந்து ஒரு சில பேர் இருக்கலாம், இருக்குது சில கதைகள் இருக்காங்க, இப்போ ஞாபகம் இல்லை. பட் வந்து என்னதுன்னா, அந்த குரு எடுக்காமலே நம்ம இப்படி இருந்துடலாம் அப்படி முடியாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆன்மீக குரு கண்டிப்பாக வேணும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட்டு குரு எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டிசைபிள் அண்ட் டிசிப்ளினாக ஆவாங்க. டிசிப்ளின் என்னதுன்னா ஒழுக்கமாக மாறுவாங்க, ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வருவாங்க. ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்னா வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து சில கட்டளைகள் கடமைகள் கொடுக்கப்படும். அதாவது ஒரு செடியை வந்து அவங்க நல்லாவே டிவோஷன் பண்ணலாம், நல்லாவே பக்தி பண்ணலாம், 16 மாலைகள் சாண்டிங் பண்ணலாம். ஆனால் அவங்க குரு எடுக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் வரும். டிசிப்ளினா வந்து என்னதுன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர், ஏன்னா குரு எடுக்கும்போது என்ன நடக்குது, குரு எடுக்கிறாருல அந்த அக்னியில் வந்து தீட்சை வாங்கும் போது அக்னி இருக்குல்ல மதஜி, அந்த அக்னி எதுக்காக வளர்க்குறாங்க? உதாரணத்துக்கு பாருங்க, புறப்பாடு 1977 மறைகிறாரு, 77 மறைகிறாரு. ஆனால் 77 அவர் வந்து செப்டம்பரில் மறையும் போது, செப்டம்பர் ஆகஸ்டில் மறையும் போது அந்த கடைசியாக வந்து சில தீட்சை வாங்குகிற கேண்டிடேட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் தீட்சை வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புறப்பாடு என்ன ஆகிட்டா அவரை வர முடியல. அப்புறம் புறப்பாடு என்ன ஆகிட்டா பிருந்தாவெல்லாம் அவர் மாற்றிட்டார். இப்போ லிஸ்ட்டு போட்டவங்க லிஸ்ட்டு அப்படியே இருக்குது. ஓகே, லிஸ்ட்டு போட்டதுக்கு அது கடைசியாக லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டு அப்படியே இருக்குது. புறப்பாடு வர முடியல வெளிநாட்டுக்கு. அவர் இந்தியாவுக்கு போனார், அப்படியே கொஞ்சம் உடம்பு முடியாமல் போய் அப்படியே மறைஞ்சிட்டார். அப்போ இந்த 1977 அந்த கடைசி இனிஷியேஷன் வாங்கக்கூடிய டைமில் இந்த லிஸ்ட்டு போட்டவங்களோட கதி என்ன? இப்போ ஏன் வந்து எக்கையும் ஏன் வளர்க்குறாங்கன்னு நான் சொல்லுறேன். இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ லிஸ்ட்டு போட்டாங்களே, எப்படியும் ஒரு 20-30 பேராச்சும் இருப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டு போட்டவங்க அவங்க புறபாதை வந்து டீச்சர் கொடுக்கல, புறபா டேரக்டாக வந்து டீச்சர் கொடுக்கல. ஆனால் இப்போ அவங்க புறபா மறைஞ்சிட்டாரு. இப்போ அவங்க புறபா டிசைபிளா இல்லை புறபா டிசைபிள் இல்லையா? டிசைபிள். எப்படி டிசைபிள் மாதாஜி? யார் டிசைபிள் இல்லை சொல்கிறீங்க? இல்லை யார் டிசைபிள் சொல்கிறீங்க? டிசைபிள் எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்க மாதாஜி. சரி, ஓகே, இது ஒரு வார்த்தை இப்போ மாதாஜி. வேறு யார் மாதாஜி? விஜயா மாதாஜி, கௌரா மாதாஜி டிசைபிள் தான். எப்படி டிசைபிள் மாதாஜி? எங்கேயும் வளர்க்கல, ஜவமாலை கொடுக்கல. எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா குரு என் சிஷ்யரை வந்து ஏற்றுக்கிறது, இல்லை சிஷ்யர் ஒருத்தர் குருவை ஏற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரீதியாக நல்லா சொல்லுவோம். ஐயோ அப்போ நான் வந்து இவர் குருவை ஏற்றுக்கிட்ட மாட்டேன், அது இல்லை, நான் சொல்ல முழுசாக கேட்கணும். குரு என் சிஷ்யர் இருக்கிறாங்களே, அது உறவு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆத்மா ரீதியானது. அது வந்து நாட் பிலாங்ஸ் டு த க்ராஸ் பாடி, இது வெளி உடம்பை சேர்ந்தது இல்லை, ஆத்மா ரீதியானது குரு அண்ட் டிசைபிள். ஓகே, அப்போ குரு வந்து ஆல்ரெடி வந்து இவங்கெல்லாம் வந்து என்னோட டிசைபிள், இவங்களை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா தீட்சை அங்கேயிருந்து முடிஞ்சிச்சு, அங்கேயுமே நீங்கள் சிஷ்யர் ஆகிட்டீங்க. தென் அந்த பஞ்சராதிக விதிமுறைப்படி நம்ம யஜ்யம் வளர்க்குறாங்க. யஜ்யம் ஏன் வளர்க்குறாங்கன்னா அந்த யஜ்யம் சாட்சியாக, அது வந்து ஒரு ரிச்சுவல் தான், ஆனால் அந்த ரிச்சுவல் செஞ்சு ஆகணும். ஏன் செய்கிறாங்கன்னா அந்த யஜ்யத்து மூலியமாக அந்த அக்னி சாட்சியாக அவர் வந்து நம்மளுடைய முந்தைய பிரிவு, இதுக்கு முன்னே இந்த பிரிவு எல்லா பாவத்தையும் குரு வந்து அக்னி சாட்சியாக எடுத்துக்கிறாரு. ஓகே, நம்மளோட பொண்டாட்டி, நம்மளோட கணவர், நம்மளோட பிள்ளை, நம்மளோட சொந்தக்காரவங்க யாருமே நம்மளோட பாவத்தை எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஓன்லி குரு மட்டும் தான் எல்லா பாவத்தையும் நம்ம எடுப்பார் அக்னி சாட்சியாக. ஏன் அக்னி பிரபு? ஏன் முன்னுக்கு ஒரு குளத்தை கட்டி அந்த குளத்து மூலியமா தண்ணி மூலியமாக எடுக்க முடியாதா? இல்லை வெறும் மணல் மட்டும் வச்சு எடுக்க முடியாதா? ஏன் அக்னி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் அக்னி? இல்லை பேர்னு இல்லை. அதாவது ஏன் அக்னினா வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றுறதுக்கு உண்டான சக்தி அவருக்கு தான் இருக்குது. இப்போ ஞாபகம் சொல்லுங்க, சீதா வந்து ராவணனை தூக்கிட்டு போகும்போது சீதா அந்த குடிச்சிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஒரிஜினல் சீதா உள்ளே போயிட்டாங்க நெருப்புக்குள்ளே. லக்ஷ்மணன் கோடு போட்டு போனார், அந்த ஒரிஜினல் சீதா உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் மாயா சீதா வெளியே வந்தாங்க. அக்னிக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ வந்து நம்ம பாவத்தெல்லாம் குரு எடுத்துக்கிட்டு உங்களை வந்து சுத்தமாக்கிடுவார். அதனால தான் அக்னியில் வந்து நம்ம அக்னி வளர்க்குறோம் நம்ம. ஓகே, பியூரிஃபை யாரை பியூரிஃபை பண்ணுறாங்க? பாவப்பட்ட ஆத்மாக்கள் நம்மளை சுத்தமாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேர் கொடுக்குறாங்க, ஒரு புது பேர். அன்னிலேருந்து நீ வந்து நம்ம கருமத்தின் படி நம்ம வந்து ஒரு அப்பா அம்மா பிறந்துக்கலாம். ஆனால் தீட்சை வாங்கினது பிறகு நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா குரு மாஸ்டரு எல்லாம் வந்து குரு தான்.
நீ நோமோ நான் பேர் ரவின்ற பிறக்கமாக வச்ச பேர் ரவி. ஆனால் அது வந்து நம்ம கர்ம வினையால் நம்ம வந்திருக்கோம். ஏன் பிரபு எப்படி கர்ம வினை வரீங்க பிரபு? நான் தான் கிருஷ்ணன் பற்றி வந்திருக்கேன் பிரபு அப்படிலாம் கேட்பாங்க. எந்த காரணம் வந்தாலும் நம்ம வந்து இந்த பூமியில் வந்து ஏதோ ஒரு நம்ம வந்து கர்ம வினைப்படி நம்ம வந்துட்டோம். ஓகேவா? அந்த கர்ம வினை வந்து நம்மளுக்கு வந்து பக்தியை பாதை கொண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் பர்த், நம்மளுக்கு 2வது பிறக்கிறோம். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு குரு நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாரு. அதனால புது பேர் கொடுக்குறாரு. அன்னிலேருந்து நீ நாட் பிலாங்ஸ் டு, அதாவது இந்த மெட்டீரியல் உலகம், இந்த உலகத்துக்கு நீ சம்மந்தப்பட்டவன் இல்லை, நீ வந்து இன்னைக்கு ஆன்மீக லோகத்துக்கு சம்மந்தப்பட்டவன். அதனால தான் புது பேர் கொடுக்குறாங்க. புரியுதா மாதிரி? புது பேர் கொடுத்து ஜவமாலை கொடுப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீட்சை வாங்கும்போது ஜவமாலை கொடுத்தோன்னே பிற்காலத்தில் வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்கரில் ஜவம் பண்ணுறது. எனக்கு கிளிக்கரில் ஜவம் பண்ணுறது யாராச்சும் எனக்கு கேட்டாங்கன்னா நான் உண்மையிலே வேணான்னு சொல்லிடுவேன். ஓகேவா? எனக்கு இங்கே வந்து மணி அடிக்கும், இருந்தாலும் நான் வந்து வேணாம் மாதிரி அழகாக சொல்லுவேன். நான் கிளிக்கரில் ஜவம் பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங்க்குன்னு சாண்டிங் பண்ணுறது கிடையாது. இப்போ உதாரணம் ஜவமாலை எது கவுண்டிங்கா? கவுண்டிங்னா பேசாமல் பாசி மணி கொடுத்துருக்கலாமே. பாசிங் மணி நல்லா விலை குறைவாக விற்கிறதில்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்போ தீட்சை மாலை எதுக்கு கொடுக்குறாங்க? ஒன்று துளசி, ஒன்று தீட்சை இருக்கிறவங்க வேப்ப மாலை. இது எதுக்காகனா அந்த மிருஷி இருக்குது. ஒன்று வந்து குரு அதை பிடிச்சி கொடுக்குறாரு, அதில் அந்த கருணை இருக்குது. அதனால தான் அந்த அதான் சொல்லுவாங்க, யூ ஷுட் சாண்ட் இன் திஸ், இந்த மாலையிலையும் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாலையில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நான் மாலையில் நம்ம ஜெபம் பண்ணி தேன் அதுக்கப்புறம் வந்து அவர் கொடுக்குற கட்டளை என்னது 4 கோட்பாடை கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவார். அங்கேயே சொல்லுவாங்க, சொல்லிருக்காங்க தான் மதிஜி. 4 கோட்பாடு, அதாவது நோ மீட் ஈட்டிங், நாட் இன்டாக்சிகேஷன், நோ இலிசிஷன், நாட் கேம்பிளிங், நோ மது சூது மாது தென் புலால். இது 4 ஃபாலோ பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணாளுக்கு தினமும் டெய்லி யூ ஷுட் சாண்ட் 16 ரவுண்ட், 16 மாலை குறைந்தபட்சம், மினிமம் குறைந்தபட்சம் 16 மாலை. இதுதான் ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன ஆகும், நம்ம டிசிப்ளின்குள்ளே வருவோம். எஸ், இந்த 4 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும், 4 விஷயங்களை இது பண்ணணும். தென் நான் 16 மாலை சாண்டிங் பண்ணணும். பிரபு எனக்கு வந்து உடம்பு முடியல பிரபு, திடீர்னு எனக்கு நான் டயர்ட் ஆகிட்டேன் பிரபு, எல்லாம் காட்சி ஆகிட்டேன், இன்றைக்கி ரொம்ப சேவிஸ் ஆகிருந்துச்சு, என்ன பண்ணலாம் பிரபு? எஸ், நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து 16 மாலை பண்ணணும். ஆனால் சப்போஸ் நம்ம உண்மையிலே அந்த அன்றைக்கி முடியலன்னா அந்த மாலையை நம்ம மறுநாள் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மறுநாள் அந்த மாலையும் முடிக்கணும், 16 மாலை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முந்தி இருந்த மாலையும் நம்ம முடிக்கணும், நல்லா தெளிவாக கிடைக்கணும். சாண்டிங் என்பது ஜபம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிருஷ்ண பக்தியில் கலியுகத்தில் இந்த ஆத்மாவோட விடுதலைக்கு, இந்த ஆத்மா வந்து முக்தி அடையணும், பகவானுக்கு போகணுன்னா சாண்டிங் இஸ் த பேஸ். சாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே நான் மகாரி நிஜ சர்வ சக்தி எல்லாமே நாமத்துக்குள்ள தான் இருக்குது. அதனால தான் தீட்சை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 2 பங்களோ வீடு, 2 காடி, 2 வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்விஸ் பேங்கில் வந்து அக்கௌண்ட்டில் காசு அது போடலை, உங்களுக்கு வந்து நாம வந்து கொடுக்குறாங்க. அதான் நம்மளுடைய கிருஷ்ண பிரேம தானே, அதான் நம்மளோட திரேஷன், அதான் நம்மளோட சொத்து. நீ போகும்போது இறக்க போகும்போது இதுதான் எடுத்து வைப்புற, இந்த உனக்கு நான் பக்தி என்ற விதையை எனக்கு கொடுக்குறேன். பக்தி விதை யாருக்கு கொடுக்குறா? குரு தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த தீட்சை கொடுக்குற பேர் கொடுக்குறாரு, அதான் பக்தி விதை. உங்களுக்கு நாம ஜெபமாக கொடுக்கும்போது அந்த பக்தி விதையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒழுங்காக என்ன பண்ண, அந்த விதையை வந்து ஒழுங்காக தண்ணி ஊற்றி அதுக்கு வந்து பாஜாலாம் போட்டு உரம்லாம் போட்டு ஒழுங்காக வளர்த்து அந்த செடி வந்து மரமாகி பிறகு வந்து அது வந்து காய் கொடுக்கணும். அது எப்போ நடக்கும்? ஒழுங்காக 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணி அப்புறம் வந்து சேவைலாம் செஞ்சு ஒழுங்காக சாண்டிங் அழகாக ஒழுங்காக சின்சியராக சாண்டிங் பண்ணி பக்தியில் சீரியஸாக இருந்தால் அந்த செடி வளர்ந்து மேலே வரும். இல்லைன்னா முடிஞ்ச அந்த செடி 2 நாள்லேயே வந்து கருப்பாகி காஞ்சி போய் மண் அழுகி போயிடும். நம்ம பக்தி வந்து எப்படி பண்ணணும்னு பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு ஏன் குரு இருக்குன்னா, குரு தான் நம்மளுக்கு வந்து அந்த பக்தி விதையை கொடுப்பாரு. அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், என்னது பக்தி லதா பீஜான்னு சொல்லி, என்னது அது என்ன ஸ்லோகம் மிஸ்? பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கிவான் ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. பிரம்மாண்ட பிரமித்தே, பிரம்மாண்டம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி பிறவிகள் நம்ம பிறந்திருக்கிறோம், பல பிரம்மாண்டங்கள் போகிறோம். இது என்ன லோகம்? கலி யுகம். என்ன யுகங்கள், என்ன லோகம்?
பூலோகம் புவஹ சுபஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம். கீழே அத்தல வித்தல தலாத்தல ரசத்தல மகத்தல பாதால இந்த 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 14 இருக்குல்ல, இந்த 7 லோகம் 14 லோகம். இது வந்து ஒரு அண்டம். இதான் ஒரு பிரம்மாண்டம். இது இந்த 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 அண்டம், இதான் அண்டம். இந்த பிரம்மாண்டம் பிரமித்தே கோன் பாக்கி கொஞ்சம். நம்ம வந்து பூமியிலே பிறந்திருக்கிறோம். நம்ம வந்து டெமி கோட்ஸாகவே நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம வந்து நரகலோகத்துக்கும் போயிருக்கிறோம். நம்ம பேயாக வந்திருக்கிறோம், பூதமாக இருந்திருக்கிறோம், பாம்பாக இருந்திருக்கிறோம், நாகலோகத்தில் இருந்திருக்கிறோம், என்னென்னமோலாம் நம்ம இருந்திருக்கிறோம். பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கி வஞ்சம். இப்போ இந்த உலகத்தில் எல்லா லோகத்துலேயும் ஜீவாத்மா போயிட்டே இருக்குது. இப்போ செகண்ட் கணக்கில் இப்போ நீங்கள் செகண்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை உயிர் செத்துகிட்டே இருக்கும், எத்தனை உயிர் போயிட்டு இருக்கும். அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டோட அந்த சகாமெலாம் இருக்கும் பாருங்க, இந்த கரன்சியில் ஏறி டக்கு போயிருக்கு. அந்த மாதிரி வந்து ஜீவாத்மா போகுது வருது. இப்போ செகண்ட் கணக்கில் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ சில ஆத்மா இறந்துருக்கும், சில ஆத்மா பிறந்திருக்கும், இப்படியே ஓடி இருக்கும். எல்லாம் சர்க்குலேஷன் ஓடிட்டே இருக்கும். இப்போ இதில் கோன் பாக்கிவான் ஜீவா, இதில் யார் எந்த ஜீவாத்மா பாக்கிவான் ஜீவாத்மானா குரு கிருஷ்ணா பிரசாதே பாய் பக்தி லதா பிஜா. குரு கிருஷ்ணா பிரசாதே பாய். குரு கிருஷ்ணனா வந்து ஒரு குருவோட, ஒரு சாதுவோட, ஒரு பக்தரோடைய கருணை எப்போ கிடைக்குதோ அந்த கருணை கிடைச்சா என்ன கிடைக்குன்னா கிருஷ்ணரோட கருணை கிடைக்கும். குரு கிருஷ்ண பிரசாதி பாய். ஏன் அது கருணை சொல்கிறான்னா அவனுக்கு என்ன கிடைக்குன்னா பக்தி லதா பிஜா, அந்த பக்தியோட விதை கிடைக்கும். அப்போ தான் அவன் பாக்கியவான் ஜீவாத்மா. யாருக்கு வந்து இந்த பக்தியோட விதை கிடைக்குதோ அவன் தான் வந்து பாக்கியவான் ஜீவாத்மா. இந்த இந்த இத்தனை கோடி ஆத்மாக்களில் அவன் தான் பாக்கியவான் ஜீவாத்மா. எல்லாரும் வந்து கிருஷ்ண பக்திக்குள்ளே வர முடியாது. ஏன்னா கிருஷ்ண பக்தி வந்து நாட் ஈஸி. கிருஷ்ண பக்தியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிவபெருமானை தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிவபெருமானை பற்றி பேசணும். சிவபெருமானை தெரிஞ்சுக்கலாம், இந்த அண்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி கிரியேஷன் எப்படி வருது தெரிஞ்சுக்கலாம், எப்படி இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டு தெரிஞ்சுக்கலாம், கடவுள் யார் தெரிஞ்சுக்கலாம், தேவர்கள் யார் தெரிஞ்சுக்கலாம், விஷ்ணு யார் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதான் தட்ஸ் வாய் கிருஷ்ணர் பக்தி, அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதம் முன்னே போதும் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் இந்த பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மற்ற வந்து இவர் எதை பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஆனால் இதில் வந்துட்டிங்கன்னா இதுதான் கடைசி பாதை. இதோட நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் இதில் வர்றதுக்கு அந்த ஆத்மா வந்து ஜீவாத்மா அவனுக்கு சுக்குர்த்தி இருக்கணும். சுக்குர்த்தினா வந்து என்னது, அவன் புண்ணிய செயல்கள் வந்து செய்யணும். புண்ணிய செயலாம் சாப்பிடல, அவனை பக்தி சுக்குர்த்தி இருக்கணும். யாராச்சும் வைஷ்ணவோட கருணை இருக்கும். அதனால வைஷ்ணவர்கள் சாதுக்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்க கருணை கொடுக்குறாங்க. புரியுதா மாதாஜி? ஓகே, இப்போ வந்து எதுக்காக என்னது நம்ம வந்து குரு எடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பக்தி என்ற விதை கிடைக்கணும். அதான் மெயின் பர்பஸ். பிறகு அவருக்கு நம்மளுக்கு கருணை கொடுப்பாரு. ஓகேவா? சரி, நம்ம வந்து எதுக்காக நம்ம குரு கிட்ட வந்து அடைக்கலம் வாங்குறோன்னா அடுத்த விஷயம் வந்து இது வந்து என் குரு மகாராஜ் வந்து சொன்ன ஒரு லெக்சர் அவர். ஓகேவா? இது வியாச பூஜைக்கு கொடுத்த லெக்சர். அதாவது வந்து என்னென்னா நம்ம வந்து குருக்கு வந்து வியாச பூஜை கொண்டாடுறோம். வியாச பூஜைனா என்னது? வியாச பூஜைனா குருவோட பிறந்தநாள் வரும்போது அதான் வியாச பூஜை கொண்டாடுவாங்க. ஓகேவா? அதான் வியாச பூஜா. ஓகே, அப்போ எதுக்காக வந்து நம்ம வந்து குரு கிட்ட நம்ம வந்து போகிறோம்? என்ன காரணத்துக்காக போகிறோம்? ஒன்று பக்தி விதை கிடைக்கிறதுக்காக. வேறு ஒன்றும் எதுக்காக போகிறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஆசிரிய விக்கிரகா. புரியுதா? குரு வந்து ஆசிரிய விக்கிரகா. 2 வகையான இருக்கு. ஆசிரிய விக்கிரகா, ஒன்று வீசரிய விக்கிரகா. 2 இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிரிய விக்கிரகா, ஒன்று வீசரிய விக்கிரகா. இந்த ஆசிரிய விக்கிரகா வீசரிய விக்கிரகா என்னன்னா முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜீவாத்மா கடவுள் ஆக முடியாது, மனிதன் கடவுள் ஆக முடியாது. ஆனால் அந்த மனிதன் வந்து அந்த ஜீவாத்மா வந்து குருவாக இருந்தாங்கன்னா அந்த குருவை நம்ம கடவுளாக பார்க்கணும். எப்படி பிரபு நீங்கள் வந்து மனசை கடவுளாக முடியாது சொல்கிறீங்க, ஆனால் வந்து இப்போ பூர்வ ஆச்சாரிய இவங்களும் ஒரு மனிதர்கள் தான், ஆனால் இவங்க மட்டும் நீங்கள் எப்படி வந்து கடவுளாக பார்க்கணும்னு சொல்கிறீங்க? எஸ், குருவும் வந்து கடவுள் தான். ஆனால் எப்படி கடவுள்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. என்னென்னா ஆசிரியா விக்கிரகா அண்ட் வீசரிய விக்கிரகா 2 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒன்று என்னது ஆசிரிய விக்கிரகா, ஒன்று வீசரிய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகனா என்னதுன்னா அவரும் கடவுள் தான். ஆசிரிய விக்கிரகம் இஸ் அ காட், வீசரிய விக்கிரகம் இஸ் த காட். ஆசிரிய விக்கிரகா வந்து யாருன்னா குருமார்கள். ஓகே, குரு வைஷ்ணவா இவங்களாம் ஆசிரிய விக்கிரகா.
வீசரே விக்கிரகா வந்து யாருன்னா ஒரே ஒருத்தர் தான், கிருஷ்ணன் மட்டும்தான். ஓகே, ஆசிரிய விக்கிரகனா வந்து என்னதுன்னா, அதாவது வந்து பகவானுக்கு டு பி சர்வ், பகவானுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய பகவான், அதான் ஆசிரிய விக்கிரகா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய பகவான், அதான் ஆசிரிய விக்கிரகா. அதில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபு, அதான் பலராமர். பலராமர் பரம்பரையில் வர்றது தான் குரு. இப்போ எல்லாம் குரு வராங்க, எல்லாருமே பலராமருடைய அம்சங்கள் தான். பலராமர் வந்து காட், ஆனால் அவர் என்ன காட், அவர் என்ன கடவுள்னா ஆசிரிய விக்கிரகா. அவர் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு முழுமுதல் கடவுள் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாரு. அப்போ குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரிய விக்கிரகா, அவரும் வந்து கிருஷ்ணருக்கு தான் சேவை செய்கிறாரு. ஆனால் நம்ம அவர் எப்படி பார்க்கணும், அவரையும் வந்து கடவுளுக்கு கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை அவருக்கு கொடுக்கணும். யாருக்கு புரியல? பன்னீர் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, புரியுதா ப்ரோ? குரு வந்து என்ன விக்கிரகா? ஆசிரிய விக்கிரகா. அவர் வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவான். அதாவது பலராமர் வந்து ஆசிரிய விக்கிரகா. பலராமர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறாரு. ஓகேவா? ராமர் அவதாரத்தில் லட்சுமணனாக இருக்கிறாரு, அவர் வந்து நாராயணன் இருக்கும்போது கீழே பாம்பாக இருக்கிறாரு, பிறகு வந்து மகாபிரபு வரும்போது அவர் நித்யானந்த பிரபுவாக இருக்கிறாரு. இந்த மாதிரி பலராமர் வந்து பகவான் கிருஷ்ணனுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அப்போ பலராமர் வந்து பார்த்திங்கன்னா குரு தத்துவம். அப்போ பலராமர் வழியாக தான் வந்து குரு எல்லாம் வராங்க. அப்போ நம்மளோட குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஆசிரிய விக்கிரகா, ஏன்னா பகவானுக்கு சேவை செய்கிறாங்க. சரி பிரபு, இப்போ வந்து காவி சட்டை போட்டவங்கெல்லாம் ஆசிரிய விக்கிரகாவா? காவி சட்டை போட்டவங்கெல்லாம் குருவா? காவி சட்டை போட்டவங்க எல்லாருமே குரு கிடையாது. சம்பிரதாயத்துக்குள்ளே வரணும். 4 வகையான சம்பிரதாயம் இருக்குது. சம்பிரதாயத்துக்குள்ளே வரணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், லட்சுமி தேவி மூலிமா வரக்கூடிய சம்பிரதாயம், பிரம்ம மத்து கௌடி சம்பிரதாயம், அதாவது நம்ம ஹரிகிருஷ்ண சம்பிரதாயம், தென் வந்து ருத்ர சம்பிரதாயம், சிவபெருமான் சம்பிரதாயம், தென் வந்து 4 குமாரர்கள் சம்பிரதாயம், பிரம்மாவோட பிள்ளைங்க சனாதன சனக்குமார்கள், இந்த 4 சம்பிரதாயம். ஓகேவா? இந்தமாதிரி அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்துக்குள்ளே வரும்போது அவங்க வந்து குருவாக ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஓகேவா? ஆனால் திடீர்னு வந்து வீட்டில் பிரச்சனை, அதனால் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கோயிலில் போய் தங்கி அங்கே காவி சட்டை போட்டு அப்படி ஒரு மரத்தடிக்கையில் ஒருத்தர் இருக்குங்க. நம்ம வந்து யாரை குருவாக எடுக்கிறோமோ இல்லை எங்கே போகிறோமோ நம்ம வந்து என்றைக்குமே ஒரு ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சொசைட்டிக்குள்ளே போகிறோமா, இல்லை வந்து யாருக்கும் எங்கே ஒரு சொசைட்டிக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்குள்ளே போகிறோமோ, இல்லை ஆன்மீக சொசைட்டிக்குள்ளே போகிறோன்னா 2 விஷயம் அங்கே இருக்கணும். அட்ரஸ் இருக்குல்ல, அதாவது வந்து அலாமாட், நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க, அட்ரஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க, முகவரி, விலாசம், முகவரி சொல்லுவாங்க. ஒரு சம்பிரதாயம்னா அவங்களுக்கு ஒரு முகவரி இருக்கணும், ஒரு அட்ரஸ் இருக்கணும். இப்போ நம்ம சம்பிரதாயத்தோடைய பேர் என்னது? இப்போ இந்த ஹரிகிருஷ்ண சொசைட்டி, வெறும் ஹரிகிருஷ்ணா, இஸ்கான் பிரபு, இஸ்கான் என்பது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி கிருஷ்ண கொஞ்சம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இஸ்கான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யா மகாபிரபு கீழே, சைத்தன்ய மகாபிரபு இஸ் த காட், கிருஷ்ணன் முழுவதும். சைத்தன்ய மகாபிரபு கீழே கௌடிய மாட்டு இருக்குது. ஓகேவா? சைத்தன்ய மகாபிரபு வழியில் வரக்கூடிய கௌடிய மாட்டு இருக்குது. அதுமாரி நிறைய கௌடிய மாட்டு, அதில் ஒன் ஆஃப் த ஒரு பிரான்ச் தான் இஸ்கான். நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒர்ஷிப் பண்ணுறோம். சைத்தன்ய மகாபிரபு தான் வந்து இஸ்கான் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு கீழே கௌடிய மாட்டு இருக்குது, இஸ்கான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்க எல்லாமே நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி தான். எல்லாமே நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தான். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வழிகளில் இருக்கிறோம். இப்போ குரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து எந்த சம்பிரதாயத்தில் வராரோ அந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரிகளை ஃபாலோ பண்ணியிருக்கணும். புரியுதா? கண்டிப்பாக சம்பிரதாயத்தோடைய ஆச்சாரிகளை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு சொசைட்டிக்கு போகிறோம்னா நம்ம 2 விஷயம் கேட்கணும். ஒன்று வந்து இந்த சொசைட்டியோட பேர் என்னது? ஓகேவா? அது வந்து பரம்பரை சிஸ்டமில் வருதா? ஓகேவா? 2வது இந்த சொசைட்டியோட கோத்திரம் என்னது? கோத்திரம் மீன்ஸ் வந்து பார்த்தா அட்ரஸ் வந்து பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம். நம்ம பிரம்மனா பிரம்மதேவர் மூலியமாக, மத்துவனா மத்வாச்சாரியர், பிரம்மருக்கு அப்புறம் அந்த பரம்பரையில் மத்வாச்சாரியர் வராரு. அப்புறம் நம்ம மத்வாச்சாரியர் ஃபாலோ பண்ணுறோம். பிரம்ம மத்துவ கௌடியம்னா என்ன அர்த்தம்? கௌடியன்னா என்ன அர்த்தம்? புரியுதா மாதாஜி? கமலகாந்த வரக்கையில் உங்களுக்கு தான் மாதாஜி, நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து அவருக்கு வர வேண்டியது. பிரம்ம மத்துவ கௌடியன் என்னதுன்னா கௌரங்க மகாபிரபு. கௌரங்க மகாபிரபு இது கௌடிய.
அப்போ பிரம்ம மத்வாச்சாரிய கௌடியனா கௌரங்க மகாபுரம் ஃபாலோ பண்ணுறோம். பிரம்ம மத்து கௌடிய சம்பிரதாயம். ஓகே. தென் கோத்திரம்னா என்னது? நம்ம வந்து என்னதுன்னா சம்பிரதாயத்துக்கு ஒரு கோத்திரம் இருக்குது. என்னதுன்னா அச்சுதா கோத்திரம். அச்சுதானா வந்து ஏன்னா சுதானா ஃபால் டவுன் விழுறவங்க. ஆச்சுதா என்னன்னா விழாதுவங்க. யாருக்கு அச்சுதான்னு பேர் இருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் தான் அச்சுதா. நம்ம வந்து அச்சுதா கோத்திரம். இஸ் த அட்ரஸ். இது வந்து ஒரு சொசைட்டி, எங்கே ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லை அங்கீகரிக்கப்படாத சொல்லி நம்ம இந்த 2 விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு சொசைட்டினா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு பேர் இருக்கும், அவங்களுக்கு அந்த கோத்திரம் இருக்கும். ஏன்னா கோத்திரம் வந்து என்னதுன்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு புரியுதுமே சொல்லணும், ஒரு ராசி மாதிரி. இப்போ நீங்கள் என்ன ராசி, உங்களுக்கு வந்து எதாவது ஜாதகம் போக நீங்கள் என்ன ராசின்னு முதல்ல கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம், நம்ம யார் என்ன கோத்திரம்? அச்சுதா கோத்திரம். நீங்கள் தீட்சை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோத்திரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஆசர விக்கிரகா ஆசர விக்கிரகனா என்ன அர்த்தம்னா பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவான். வீசர விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தா இருப்பார், சேவையை ஏற்றுக்குவார். அவர் யார்? கிருஷ்ணன் மட்டும்தான் வீசர விக்கிரகா, வேறு யாருமே வீசர விக்கிரகம் கிடையாது. புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குருவோடைய அடைக்கலம் நம்ம வந்து எடுக்கலைன்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருடைய கருணை கிடைக்காது, கிருஷ்ணரோட அடைக்கலம் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. 0. பகவான்கிட்ட நீ கடவுள் யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ஆசிரிய விக்கிரகா, குரு ஆசிரிய விக்கிரகா, பகவான் வந்து என்ன விக்கிரகா? வீசர விக்கிரகா. நம்ம டேரக்டாக ஜீவாத்மா டேரக்டாக பகவான் போக முடியாது. இல்லைங்க எனக்கு ஒளி கிடச்சிச்சு, எனக்கு கலராக வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த மேஜிக்கை பார்த்து மயங்கக்கூடாது. தட்ஸ் ஆல்சோ மாயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏன் நம்ம கட்டுப்பட்ட ஜீவாத்மான்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த உதாரணம் நம்ம ஏன் பந்தப்பட்ட ஜீவாத்மா தெரியுமா? நம்மளுக்கு எல்லாமே சட்டுன்னு வேணும், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஈகோ அதிகம். அதே போல் நம்மளுக்கு வந்து எப்படின்னா இது எப்படி வந்து திடீர் சாம்பார், திடீர் உப்புமா, திடீர் பாயாசம் இருக்கோ அதே போல் திடீர் பக்தி வந்துடணும். திடீர்னு நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிடணும். ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்குமா? காலம் மழை முடியும், திடீர் மழை பெஞ்சு இடி இடிச்சா காலம் வந்துடும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக்கில் நான் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். செஞ்ச பாவம் வந்து இவ்வளோ வருஷம் கோடிக்கணக்கான வருஷம், ஆனால் பகவான்கிட்ட போகிறது வந்து இப்படி போயிடணும். அது நடக்காது. இந்த மேஜிக்கு பார்க்கறதுனால பலரோட சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வானத்தில் தெரியுறது, இந்த இங்கே தெரியுறது, ஓகே அதான் நல்லது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்மீகம் வந்து போக முடியாது. நம்மளுடைய கோல் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் லோகத்துக்குள்ளே போகணும். ஹாஸ்பிட்டலில் இல்லை எங்கேயோ நம்ம உயிர் கிடச்சா போக போகுது. அந்த உயிர் போனோன்னே பகவான் லோகத்தை போய் சேரணும். எப்படி போதோ அது வந்து நம்மளுடைய பொறுப்பு இல்லை. அது எப்படி வேணாலும் போகலாம், உயிர் போகலாம். நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன், படுத்துக்கிட்டே தான் போகணும்னு கிடையாது. இது எப்படி வேணாலும் உயிர் போகலாம். புரியுதா மாதாஜி? பயப்படாதீங்க, பகவான் கை விட மாட்டார். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து சீரியஸாக பக்தி பண்ணணும். நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா பயணம் பகவான் வந்து போகணும். இந்த மேஜிக்கில் மயங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து டாக் வளர்க்குறீங்க, ஒரு நாயோ இல்லை நாயை சொல்லக்கூடாதான், சரி பப்பி வளர்க்குறீங்க, இல்லை ஒரு பெரிய பப்பி வளர்க்குறீங்க, ஓகேவா? ஒரு டாக் வளர்க்குறீங்க. ஏன் உண்மையாக மாதாஜி நாயை வந்து நாயின்னு சொல்லக்கூடாதா? நிறைய பேர் வந்து எமோஷனல் ஆகிடுறாங்க, என்னங்க நீ போய் நாயின்னு சொல்கிறீங்கன்னு. அதனால் சில இங்கிலீஷில் பார்த்துருது டாக்கு, ஓகேவா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டாக் இருக்குல்ல, டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேர் கூப்பிட்றது தெரியாது. நீங்கள் ரிப்பீட்டடாக எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூப்பிட்றீங்களோ அந்த வேர்ட்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு நீங்கள் பேட் வேர்ட் வச்சு கூப்பிட்டா கூட அது ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா ரிப்பீட்டடாக என்ன வேர்ட்ஸ் வருதோ அது வந்து அந்த டாக் ஞாபகம் வச்சுக்கும். அப்போ எனக்கும் என்னோட ஓனருக்கும் உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி என்னதுன்னா இந்த சவுண்டு, அது கூட்டணும்னா ஓடணும், அது அந்த சவுண்டு மட்டும்தான். ஓகே? ஒரு டாக் வச்சுக்குவோம். ஒரு டாக்கு வந்து அது வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி பண்ணி பார்த்துக்குது. ஓகேவா? வெளியே பார்த்துக்குது. இப்போ ஒரு திருடன் வரான். திருடன் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த டாக்கை எப்படியாச்சும் மயக்கி உள்ளே போகணும். இந்த டாக்கை மயக்கி எப்படி உள்ளே போகணும். அவன் என்ன பண்ணுறான், கையில் ஒரு பிஸ்கெட் எடுத்து போகிறான் வச்சுங்களேன். அந்த டாக் என்ன பண்ணுறது, பிஸ்கெட் சாப்பிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் திருடன் உலகாக பூந்துடுவான். இது சிம்பிள் ஒரு உதாரணம். புரியுதா கேஷோக்கு? அந்த மாதிரி உங்களை மறந்துட்ட மாதிரி இவ்வளோ நேரம் உங்களை கேட்காம விட்டுட்டேன். கரெக்டாக புரியுதா? ஓகே. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மேஜிக்கு பார்க்குறது, இந்த பவரை பார்க்குறது, இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த டாக்குக்கு பிஸ்கெட் போடுற மாதிரி. மாயா நம்மளை டெஸ்ட் பண்ணும். மாயா வந்து என்னென்னா நம்மளுக்கு பகவான்கிட்ட போக முடியாமல் எப்படி நம்மளை பிளாக் பண்ணலாம் மாயா டெஸ்ட் பண்ணுவாங்க.
அப்போ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியாக இருக்கியோ இவர் டெஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு பவர் கொடுக்குற மாதிரி திடீர்னு எதாச்சும் பவர் கிடைக்கிற மாதிரி இல்லை எங்கேயும் தெரியுற மாதிரி காட்டுவாங்க. சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குதான், காட்சி கிடைக்குதான், கலர் லைட்லாம் அடிக்குதான், ஒரு மாதிரி எல்லாம் வருதானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு கும்பிட்டு என்ன பண்ணுறது, ஒரு புள்ளங்களை வச்சு கிருஷ்ணன் புள்ளங்களை வச்சு இது பண்ணியிருக்காரு, நம்ம வா அங்கே போவோம் சொல்லிட்டு என்ன ஆகும், அவன் அங்கே போயிடுவோம். மாயா 2 வேலை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, மாயாவோட ஆக்டிவிட்டி எத்தனை? 2. ஒன்று வந்து என்னது, மாயாவுடைய வேலை 2 வேலை. என்ன பண்ண 2 வேலை, என்ன 2 டியூட்டி, என்ன டியூட்டி கேஷங்கதான் வந்துச்சு, பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஆவர்ணான் மிக்க கிரியா அண்ட் பிரகட் பண்ண மிக்க கிரியா. ஆவர்ணான் மிக்க கிரியானா நம்மளோட அறிவை வந்து கவர் பண்ணிடும். மாயா வந்து என்னன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடும், யோசிக்கக்கூடாது. 2வது வேலை வந்து என்னது, நம்மளை வந்து கிருஷ்ணகிட்ட தூரம் கொண்டு போயிடும். இப்போ நம்ம மேஜிக்கில் மயங்கிட்டோன்னா என்ன ஆகும், ஓயான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கே வர காடி எங்கே போவோம், அங்கே போயிடும். எங்கே வந்து லைட் அடிக்குதோ அங்கே போயிடும் நம்ம. தென் மாயா தெளிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்னமோ தெளிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம வந்து பெரிய ஹாப்பியாக இருப்போம். அதான் மாயா என்ன நினைக்கணும், அதாவது வந்து மாயாவோட அட்டாக்கிங் வந்து மாயானா வந்து பார்த்தீங்கன்னா துர்காதேவி, அதான் மாயா. அவங்க வந்து ஏன் வந்து நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிட்ட வரணும்னா நம்ம யார் சீரியஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு மாயாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் இது நாட் சீரியஸோ அவங்க வந்து மாயா வந்து அந்த டெஸ்ட் வைப்பாங்க, டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. 2 மாயா இருக்காங்க, ஒன்று யோக மாயா, ஒன்று மகா மாயா. யோக மாயா வந்து ஸ்பிரிச்சுவல் பகவான்கிட்ட வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மகா மாயா நம்மளுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட்னா வந்து இப்போ வந்து பிரபு இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு பெண் மூலியமாக வந்து அப்படி வந்து அவங்களுக்கு படிச்சு கொடுப்பா, அப்படிலாம் கிடையாது. மாயா எப்படி வேணா அட்டாக் பண்ணலாம். அதாவது நீ உண்மையிலே சீரியஸாக இருக்கியா, உனக்கு உண்மையிலே கிருஷ்ணர் வேணுமா, நீ உண்மையிலே பகவான் லோகத்துக்கு போகணுமா, நீ உண்மையிலே பக்தி பண்ணதா வரையா இல்லை என்ன அதுக்காக வர, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க மாயாதேவி. உண்மையிலே அந்த மாயா வந்து என்ன மாயா, என்ன மாயா, என்ன மாயா மாதிரி என்ன மாயா, மகாமாயா. இவ்வளோ பேர் மகாமாயா சொல்லிட்டாங்க. மகாமாயா என்ன பண்ணுவாங்க, என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம உண்மையிலே பக்தி பண்ணுறோமா இல்லை நம்ம வந்து வீக்காக இருக்குமா, இல்லை நம்ம வேறு நோக்கத்துக்காக நான் வந்திருக்குன்னா, இல்லை உண்மையிலேயே பக்திக்காக வந்திருக்குன்னா, உண்மையிலே எனக்கு கிருஷ்ணன் வேணுமா, மாயா பல டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ நம்ம உண்மையிலே வந்து நம்ம சீரியஸாக இருந்தோம்னா தென் நம்மளை வந்து யோக மாயா நம்ம டேக் பண்ணிக்குவாங்க. யோக மாயாக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம பகவான்கிட்ட போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் பகவானை நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியும். அதுதான் யோக மாயா. இது வந்து எப்போ நடக்கும், நம்ம வந்து குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது, குருவோடைய கட்டளையை ஃபாலோ பண்ணும்போது, நம்ம குருவோடைய டிசிப்ளினில் இருக்கும் போது அப்போ தான் இது நடக்கும். இப்போ குரு இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தான் வந்து ஒரு பார்டர் இல்லையா, ஒரு ஆள் இல்லையா. நான் எப்போ வேணால் வருவேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து போயிடுவேன், திருப்பி நான் அடி வாங்கினா திருப்பி நான் வருவேன். நம்ம என்ன ஆகிடும், குரு இல்லைன்னா நம்ம வந்து அப்படி தான் அந்த 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 அது எப்படின்னா ஒரு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். இப்போ குரு நம்ம எடுத்துகிட்டோம்னா சரி, நம்ம குரு நம்மளை நம்பி நம்மளுக்கு பேர் கொடுத்துருக்காரு, இது குரு தீட்சை வாங்கியும் வந்து இப்போ போகிற கேஸு நிறைய இருக்குது. ஓகேவா, அது செகண்டரி. ஓகேவா, எஸ், குரு கிட்ட வந்து தீட்சை வாங்கி குரு உங்களுக்கு வந்து ஒரு பேரை கொடுத்து உங்கள் பாவத்தெல்லாம் எடுத்து ஒரு சுத்தமான மனிதரை ஆக்கி நீ பக்தி பண்ணுன்னு சொல்லி உங்களை நம்பி கொடுத்துட்டு போயிருப்பார். ஒரு காலத்தில் குரு வந்து மறந்துக்கலாம். ஆனால் நம்ம குருவோட பேச்சை ஒழுங்காக ஃபாலோ பண்ணனா என்ன ஆகும், தென் மாயை டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம கிருஷ்ண பக்தி விட்டு அப்படியே கிருஷ்ண பக்தியில் 2 விஷயம் இருக்குது. அதாவது கிருஷ்ண பக்திக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. ஒன்று கிருஷ்ண பக்தியில் தற்கொலை, சூசைட் பண்ணுறது. ஒன்று கிருஷ்ண பக்தியில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் ஏமாத்துறது. ஓகே, அது என்ன நான் சொல்கிறேன், கிருஷ்ண பக்தியில் வந்து ஏமாத்துறது என்னதுன்னா, நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கிற மாதிரி நம்ம திலக்கு, வேட்டி சட்டை, குர்த்தா, அப்புறம் டிவோட்டி மாதிரி அந்த போஸ்டர்லாம் நம்ம நல்லா அழகாக கொடுப்போம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு போனோன்னா நம்ம பழையமே ஆயிடுவோம். அது ஏமாத்துறது. ஓகேவா, கிருஷ்ண பக்தியில் வந்து தற்கொலை, சூசைட். கிருஷ்ண பக்தி சூசைட் வந்து என்னதுன்னா, நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து இருப்போம், ஆனால் நம்ம வந்து அந்த உள்ளுக்குள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல். ஓகேவா, மொதல் உள்ளது வந்து என்னதுன்னா, உள்ளது ஏமாத்துறது வந்து என்னதுன்னா, நம்ம வந்து கிருஷ்ணரை ஏமாற்றிட்டு நம்ம இந்த கிருஷ்ண பக்தி விட்டு போகிறது, அதான் ஏமாத்துறது.
அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுக்கு குடும்பத்து பிரச்சனை. ஹே என்ன நான் இவ்வளோ நாள் கும்பிட்டேன், இவ்வளோ நாள் என்ன எனக்கு பயன் இருக்குது அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு இனி நான் வரவே மாட்டேன், ஏதோ நம்ம தெளிச்சிட்ட மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி தெளிச்சிட்ட மாதிரி நம்ம இதை விட்டு எல்லாம் போயிடுவோம். இது வந்து கிருஷ்ண பக்தியில் நம்ம ஏமாற்றிக்கிறது. இங்கே விட்டு போனால் வேறு எங்கேயும் போக முடியாது, நம்ம திருப்பி இங்கே தான் வந்தாகணும். இது வந்து கிருஷ்ண பக்தி ஏமாத்துறது. கிருஷ்ண பக்தி தற்கொலை வந்து என்னதுன்னா, கிருஷ்ண பக்திக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம். ஓகேவா? திலக்கு போட்டுப்போம், நம்ம குர்தா போடுவோம், எல்லாமே என்னென்ன எப்படி இருக்கும் பார்ப்போம், ஐயோ நல்ல பக்தர் போடணும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகேவா? அந்த ஃபாலோ பண்ணாமல் என்ன ஆயிரும்னா, அது அவங்களுக்கு வந்து நார்மலாக ஆயிரும், அது அவங்களுக்கு வந்து இயல்பாக மாறிடும், ஒரு நார்மலாக ஆயிரும். இதான் இப்படியும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அது வந்து என்னதுன்னா, அவங்க வந்து கிருஷ்ண பக்தியில் நான் இருந்து இவ்வளோ பெரிய நல்ல கட்டத்துக்கு இவ்வளோ நல்ல இதுக்குள்ளே வந்தும் நான் வந்து சரியாக ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அவங்க அதுதான் ரைட்டுன்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? கிருஷ்ண பக்தியில் இருக்கிற மாதிரி நல்லா இருப்பாங்க, போஸ்டர்லாம் நல்லா திலக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்லை அறவே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வெளியே மட்டும் ஒரு மாதிரியாக ஒரு ட்ராமா. ஆனால் அவங்களுக்குள்ள மனசு என்ன இருக்குன்னா, இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணி போய் சேர்ந்துடலாம் சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அது என்ன ஆக்கிடும்னா, அவங்க காலப்போக்க வரைக்கும், அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆயிரும்னா, அதான் கிருஷ்ண பக்தி தற்கொலை. எப்படின்னா, கிருஷ்ணர் பக்தி கொடுக்குறாரு, ஆனால் அதுக்குள்ளே வரல, ஆனால் அதோட வேஸ்ட்டை மட்டும் நான் போட்டுக்கிறேன். பகவான் என்ன பண்ணுவார், அவர் யோசிப்பார், உன்னை எடுத்துக்கிறதா இல்லை உன் விடுறதா, இல்லை நீ யாருப்பா நீ கேட்பார் அவர். சரி உனக்கு கருணை கொடுக்கலாம் வந்தால் அங்கே போனோன்னே வேற மாதிரி போயிடுறேன், திருப்பி இப்படி வந்தோன்னே இங்கே வந்தோன்னே வேற மாதிரி மாறிடுறேன். ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில் புதுசாக வரும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்டையில் போகிற வரைக்கும் இப்படி இருந்தால் இதான் கிருஷ்ண பக்தி தற்கொலை. கிருஷ்ணர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா என்ன அவரும் யோசிப்பார். நீ உண்மையிலே வரியா, இல்லை வீட்டுக்கு அங்கே போனோன்னு வெளியே போனோம் வேற மாறிடுற. அதாவது பக்தர்களும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் நல்ல பக்தராக இருக்கீங்க வெளியே. அதாவது தற்கொலை எப்படின்னா, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. புரியுதா மாதாஜி என்ன சொல்கிற மாதாஜி? யாருமே நம்ம ஹெல்ப் பண்ண, ஏன்னா நல்லா தான் இது பண்ணுறேன், நல்லா பேசுகிறேன், நல்லா அழகாக இருக்கிற, நல்லா திலக்கெல்லாம் போடுறேன், நல்லா சாமி பண்ணுற மாதிரி தான் இருக்காருன்னு, ஆனால் உள்ளே ஃபாலோ பண்ணல. அப்போ என்ன, நம்மளே ஏமாற்றி அது சரின்னு நினச்சி நம்ம போயிட்டுருப்போம். அதான் கிருஷ்ண பக்தி தற்கொலை. இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு குரு அவசியம். ஓகே, இது வந்து அப்படியே இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து குரு வந்து ரொம்ப 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 அவசியம். எதுக்காகனா, நம்மளை வந்து டிசிப்ளின் பண்ணுறதுக்காகவும், நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும், நம்மளுக்கு பக்தி லதா பீஜா கொடுக்குறதுக்காகவும், பக்தி விதை கொடுக்குறதுக்காகவும். அதனால தான் எல்லா ஆச்சாரியர்களும் பகவானும் கூட இந்த பூமிக்கு வரும்போது குரு எடுப்பாங்க. ஓகே, அந்த குரு எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக பகவான் அடையிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கைடாக இருப்பார் குரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत ग्रंथराज की, जय श्री भगवान श्री कृष्णचंद्र की, जय श्री प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. क्वेश्चन?